காலேஜ் டைமில் ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட சொன்னார், ரூல்ஸ் இஸ் டு ஃபாலோ நாட் டு பிரேக் அப்படின்னாரு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணுவோம், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இருக்கும்பொழுது எப்படி நம்ம வாழ்க்கையில் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லை சம்டைம்ஸ் பிரேக் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், ப்ளஸ் நல்லபடியாக சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். இதை தான் வந்து பல பொருளாதார மேதைகளும் வல்லுநர்களும் சொல்கிறாங்க. அதை அப்படி படிச்சுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு 10 ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி காசு பணம்ங்கிற ஒரு டெலகிராம் சேனல் நம்ம வச்சுருக்கோம். அந்த சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க, இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு காசு பணம் வித் மீரா. நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு கட்டத்தில் டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும், அதிகமாக பெருகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அர்த்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல உங்களுடைய நீங்கள் போட்ட பணம் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ரூல் நம்பர் 72ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ரூல். இந்த ரூல் நம்பர் 72ங்கிறது ரொம்ப சிம்பிள். என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க, ஒரு அசட் கிளாஸ் இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் இருக்கலாம், இல்லைனா எஃப்டி போடலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போது ஒரு 12% ரிட்டர்ன் இருக்குது, இல்லை 10% ரிட்டர்ன் வச்சுங்களேன், அது ஒன்றுமே கிடையாது. அந்த ரிட்டன் இருக்குல்ல, அந்த ரிட்டனை 72 வந்து வகுத்துங்க. அதாவது 72 உங்களுடைய அசட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால் வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் அந்த இயர். அந்த இயர் அத்தனை வருடத்தில் தான் உங்களுடைய அசட் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8% இருக்குன்னு வச்சுங்களேன். 8% என்ன பண்ணுறீங்க, 72 வகுக்கிறீங்க. 72 8ஆல் வகுக்கிறீங்க. வகுத்தீங்கன்னா எத்தனை வரும், 9ன்னு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 8% வந்து ரிட்டர்ன் கிடைக்க போகுது. 8% வந்து வட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா உங்களுடைய அந்த 100 ரூபா எப்போ 200 ரூபாய் ஆகும்னா 9 வருஷம் கழிச்சு 200 ஆகும். ஓகேவா? இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது கோல்டன் ரூல் என்னென்னா ரூல் நம்பர் 70. இந்த ரூல் நம்பர் 70 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்ஃப்ளேஷனால் நம்மளுடைய வருமானம் எப்படி அஃபெக்ட் ஆகும், நம்மளுடைய ரிட்டர்ன் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது என்ன தான் நீங்கள் வந்து நல்ல அசட் கிளாஸை பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் வெளியிலேருந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அப்படி இருக்கும்பொழுது இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னென்னா, இப்போது ரூல் நம்பர் 70ங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் என்ன இருக்குது, பணவீக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவுடைய பணவீக்க விகிதம் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 7 அப்படின்னு வச்சுங்களேன். 70 7ஆல் வகுக்கணும். 70 7ஆல் வகுத்தா 10 அப்படின்னு ஆன்சர் வருமா? அந்த 10 தான். அதாவது இன்றைக்கி உங்ககிட்ட 100 ரூபா இருக்குன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்டு இன்றைக்கி 7ன்னு இருக்குன்னா, அடுத்த 10 வருஷத்தில் இன்றைக்கி இருக்கிற 100 ரூபா 50 ரூபாயாக மாறிடும். அதனுடைய மதிப்பு வந்து 50 ரூபாயாக குறைஞ்சி போயிடும். அப்படிங்கிறதான் இந்த ரூல் நம்பர் 70 நமக்கு சொல்கிற விஷயம். அதனால் இது ரொம்ப முக்கியம். அடுத்த ரூல் என்னென்னா 4% ரூல் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இது என்னென்னா, எதிர்காலத்தில், அதாவது உங்களுடைய கடைசி காலத்தில், இறுதி காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூல். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி உங்களுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவுடைய அடிப்படையில் அடுத்த 20 வருஷம் கழிச்சு இல்லை 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தோராயமாக எஸ்டிமேட் பண்ணணும். அப்படி எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட்டிலிருந்து 25 மடங்கு அதிகமான பணத்தை கார்பஸை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும். அதாவது 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 50 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் 1.25 கோடி ரூபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போலேருந்து நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய இன்கம்மை 2ஆக நீங்கள் டிவைட் பண்ணி போடணும். அதாவது 50% இன்கம் எதில் போடணும்னா ஈக்விட்டியில் போடணும். 50% இன்கம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமில் நீங்கள் போடணும். அப்படி போடும்பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 50 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து வருஷத்துக்கு 4% ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி 5 லட்சத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இதே பிளானை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 30 வருஷத்துலேயே அது 96% வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான ரூல் வந்து 100 மைனஸ் ஏஜ் ரூல்.
இது எதுக்குன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் இருக்கும். 30 வயசில் இருக்கலாம், 40 வயசில் இருக்கலாம், 25 வயசில் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ இந்த 100 - ஏஜ் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எத்தனை வயசில் இருக்கவங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எப்படி கிரியேட் பண்ணிக்கலாங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ரொம்ப சிம்பிள், உங்களுடைய வயசை 100லேருந்து மைனஸ் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்றபடி உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதான் சிம்பிளாக சொல்லணும்னா 100லேருந்து உங்கள் வயசை மைனஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கோ. அதாவது இப்போ உங்களுக்கு வயசு 25 ஆகுது, நீங்கள் 100லேருந்து 25 கழிங்க. அப்படி கழிக்கும்பொழுது மீதி 75 வருமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய இன்கமில் 75% நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு 40 வயசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 60% தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். 70 வயசாக இருந்ததுன்னா நீங்கள் 30% தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஏஜ் மைனஸ் ரூல். இப்போ சொல்லப்படுற ரூல் வந்து நமக்கு பெருசாக பிரச்சனை வந்துடக்கூடாது, நான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ரூல். அது என்னென்னா 10 - 5 - 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10% உங்கள் இன்கமில் ஒரு 10% நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணலாம். மீதி ஒரு 5% நீங்கள் எஃப்டி போடலாம், இல்லைனா டெட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம். அதை தாண்டி ஒரு 3% இருக்குல்ல, அதை வந்து பத்திரமா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். இந்த ரூலுக்கு பேர் தான் 10 - 5 - 3 அப்படிங்கிறது. இப்படி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு பெருசாக பிரச்சனை வராது, அதே நேரத்தில் பெரிய அளவில் ரிட்டர்னும் கிடைக்காது, ஓரளவுக்கு நீங்கள் சேஃபாக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க. இப்படி பல ரூலை பேசும்பொழுது அடுத்து இன்னொரு முக்கியமான ரூல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 - 30 - 20 அப்படிங்கிறது. இந்த 50 - 30 - 20ங்கிறது எதுக்கு வருதுன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல். நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணணும் ஏற்கனவே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதை ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். உங்களுடைய இன்கம் வந்து 50% தனியாகவும் 30% தனியாகவும் ஒரு 20% தனியாகவும் வந்து பிரித்து வச்சுருங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 50% எதுக்குன்னா உங்களுடைய நீட்ஸுக்கு, அதாவது ஹவுஸ் ரெண்ட்டாக இருக்கலாம், காருக்கு பெட்ரோல் போடுறதா இருக்கலாம், இல்லை பைக்குக்கு பெட்ரோல் போடுறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபுக்கு சாரி வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம், இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீட்ஸில் வரும், அத்தியாவசிய தேவைகளில் வரும். இந்த நீட்ஸுக்காக ஒரு 50% ஒதுக்கிறீங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 30% வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வாண்ட்ஸ், அதாவது டிசைர் இருக்கும்ல, நீங்கள் வந்து ஒரு வெக்கேஷன் போகணும்னு ஆசைப்படுவீங்க, இல்லை வந்து பார்ட்டி பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, இல்லைனா வேறு ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பணத்தில் ஒரு 30% எடுத்து வச்சுக்கலாம். மீதி வந்து ஒரு 20% இருக்குல்ல, அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லைனா ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கமாடிட்டி மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து டெட் பாண்டாக இருக்கலாம், இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது வேணாலும் இருக்கலாம். இப்படி ஒரு பிளான் இருக்குது. இதுதான் வந்து 50 - 30 - 20ங்கிறது. ஏன் இந்த 50 - 30 - 20ங்கிறது சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இன்கம்மை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 20% சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு 20% நீங்கள் மாதம் சேவ் பண்ணால் மட்டும்தான் உருப்பட முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த ரூல், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 3x எமர்ஜென்சி ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூல் என்னென்னா, அவசர கால தேவைக்காக உங்கள் கையில் பணம் இருக்கிறது, அதை எப்படி வச்சுக்கணுங்கிறது தான். என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மந்த்லி இன்கம், இப்போ மாதம் வந்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, இல்லை ஒரு 10,000 சம்பளம் வாங்குறீங்க, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட சம்பளத்தோட ஒரு 3 மடங்கு 30,000 3 லட்சமும் வந்து ரெடியாக நீங்கள் வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அப்படி பிளான் பண்ணும்போது எதுக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு வந்து ஏதோ நடந்துருது, எதிர்பாராதவே நடந்துருது, இல்லை வந்து யாருக்காவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்காக இப்படி ஒரு 3 மடங்கு பணத்தை எடுத்து வச்சுக்கணும். அது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த எமர்ஜென்சி ரூலுங்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வேலை போச்சுல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் அடுத்தும் வரலாம். அப்படி வரும்போது சமாளிக்கிறது என்ன பண்ணுறது, அதுக்காக இந்த பிளானை பண்ணி வச்சுக்கணுங்கிறது தான். அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன ரூலெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்கமை வந்து சேர்த்து வச்சுக்கணும். அண்ட் வந்து அசட் அலோகேஷன்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 40% இஎம்ஐ ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இஎம்ஐ கட்டியே என் தாலி அறுந்து போகுதுங்க அப்படின்னு புலம்புறவங்களுக்காக. அதாவது சிம்பிளான பிளான், உங்களுடைய இன்கம் என்ன இருக்கோ அந்த இன்கமில் 40%க்கு மேலே என்ன நடந்தாலும் நான் இஎம்ஐ கட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கட்டி முடிங்க, வேறு வழி கிடையாது. அப்படி கட்டி முடிக்கலை, புதுசாக வந்து லோன் எடுக்கலான்னு இருக்கவங்க உண்மையாகவே உங்களுக்கு இந்த லோன் தேவைதானா அப்படிங்கிறத பல தடவை ஒரு 10 நாள் 1 மாதம் கூட யோசிச்சு உட்காந்து எடுங்க. யாரோ சொல்கிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்து எடுத்துடாதீங்க. பேங்க்கில் வந்து புஷ் பண்ணுவாங்க, அதுக்காக நீங்கள் வந்து லோன்லாம் எடுத்துடாதீங்க. ஸோ உங்களுடைய இன்கம் வந்து ஒரு 50,000 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 20,000 மந்த்லி இஎம்ஐ போகிற அளவுக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே லோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் டேஞ்சர் ஜோனுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். அதை சொல்கிறது தான் இந்த 40% இஎம்ஐ ரூலுங்கிறது. லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் ரூல் ஒன்று வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு தோணுதில்ல. அதனால தான் லைஃப் இன்சூரன்ஸ் ரூல்னே ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இந்த ரூல் எதுக்குன்னா, உங்களுடைய இன்கம் என்னவா இருக்கோ அந்த இன்கம்மை விட 20 மடங்கு சம் அஷ்யூர்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது.
அதர்வைஸ் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 இயர்ஸ்க்கு நீங்கள் மேலே இருக்கீங்க, இல்லைனா வந்து 25 அதுலேருந்து 35க்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் போட்டு வச்சது நல்லது. அதாவது உங்கள் சம்பளத்தில் இருந்து 20 மடங்கு 30 மடங்கு போகிற மாதிரி நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் போட்டு வச்சுக்கிறது நல்லது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி 10வது ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூலுக்கு பேர் வந்து 114 ரூல் அப்படின்னு. இந்த 114 ரூலுங்கிறது எதுக்குன்னா, நாம் வந்து ஏற்கனவே ரூல் நம்பர் 72 எதுக்கு பார்த்தோம் ஃபஸ்ட்டு, அது வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு பார்த்தோம். இந்த 114 ரூல் வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிபிள் ஆகிறதுக்கான வழியை சொல்லும். இந்த ரூல் நம்பர் 114 எப்படி ஒர்க் ஆகுனா, ரூல் நம்பர் 72 மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதாவது உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் வந்து இந்த 114 வகுக்கணும். அப்படி வகுக்கும்பொழுது என்ன ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனை வருடங்களில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, 1 லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு 12% வட்டி அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அந்த 12% வட்டியால் நம்ம என்ன பண்ணணும்னா 114 வந்து வகுக்கணும். 114 டிவைட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா 9.5 வரும். ஸோ 9.5 வருடங்கள், இந்த 1 லட்சம் வந்து 3 லட்சமாக மாறுறதுக்கு 9.5 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து 114 ரூல். இது வரைக்கும் நான் சொன்ன கோல்டன் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை தாண்டி வந்து பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை ரகசியமாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகட்டும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராகவும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கோடான கூடிய நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி காசு பணம்ங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம வச்சிருக்கோம். அந்த சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க, இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்.